IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பெண்ணலம் நிகழ்ச்சியில பிரஸ்ட் கேன்சர் யார் யாருக்கெல்லாம் வரும், பிரஸ்ட் கேன்சர் வராம தடுக்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரஸ்ட் கேன்சர்னு சொன்ன உடனே இது முழுக்க பெண்களுக்கு மட்டுமே வர ஒரு நோய் அப்படின்றது கிடையாது. பிரஸ்ட் கேன்சர் ஆண்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்னன்னா, மார்பகத்துல ஒரு கட்டி மாதிரி ஏற்படும். அதுக்கப்புறமா அந்த கட்டி பெருசாயிட்டு அதுல இருந்து ரத்த கசிவு ஏற்படும். அதுதான் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. பிரஸ்ட் கேன்சர் 50 வயசுக்கு அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. 50 to 74 ஏஜ்குள்ளே இருக்க பெண்களுக்கு அதிகமாக வரத்துக்கு பிரஸ்ட் கேன்சர் வாய்ப்பு இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் எந்தெந்த மாதிரி ஹெல்த் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ்னால நிறைய குழந்தைங்க ஒரு 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கேர்ள்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை 12 இயர்ஸ் சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா மெனோபாஸ்ன்றது பெண்களுக்கு 45 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள அவங்களோட பீரியடோட சைக்கிள் முடிஞ்சிடும். பட் அதை தாண்டி 55 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்க நிறைய கேர்ள்ஸ் பீரியட்ஸ் தள்ளி போறதுக்காக ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்க 50 இயர்ஸ்க்கு மேல பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. உங்க ஃபேமிலியில யாருக்காவது பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் இருந்தா ஹெரிடிட்டி சம்பந்தமா உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியில யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா உங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல சந்தோஷப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, 10ல் 9% பெண்களுக்கு இது வர வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் 1% சான்ஸ்ல தான் இது வர வாய்ப்பு இருக்கு. வெயிட் அதிகமாக இருக்க பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவங்களோட மெனோபாஸ் டைமுக்கு அப்புறமா இன்னுமே வெயிட் இன்க்ரீஸ்டாகவே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ சோஷியலாக ட்ரிங்க் பண்ணுறது பெண்கள் ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உடம்புல நிறைய ஆல்கஹால் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் கரெக்டான டைமில் குழந்தை பெற்றுக்காமல் இருக்க பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறக்கக்கூடாது, குழந்தைய தள்ளி போடணும், குழந்தையே பெறாமல் இருக்க பெண்கள் பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்லி அபார்ஷனுக்காக நிறைய டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் பிரஸ்ட் கேன்சர் யார் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தோம். பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்க எந்தெந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும், எது சாப்பிடக்கூடாதுன்றதை இப்போ பார்க்கலாம். எந்தெந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் பிரஸ்ட் கேன்சர் வர அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி, ஆம்லா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர அபாயத்தை குறைக்கும். அதுக்கப்புறமா பீச் அண்ட் ப்ளம் ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் செல்ஸ் வளர்றதை தடுக்கும். பீரியட்ஸ் லேட் ஆகிற பெண்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர அபாயத்தை குறைக்கலாம். பிரஸ்ட் கேன்சருக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், கீரைகள் இதிலெல்லாம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் வரதை தடுக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் வைட்டமின் சி, இ, கே அண்ட் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால பிரஸ்ட் கேன்சர் செல்ஸ் வளர்றத இந்த வெஜிடபிள்ஸ் தடுக்கும். அதுக்கப்புறமா பழுப்பரிசி, பார்லி, ஓட்ஸ் மீல், கோதுமை இந்த மாதிரியான ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸை நீங்கள் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கும் போது அது பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறமா 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க உங்கள் ஃபுட்டில் ரெட் மீட், ஆல்கஹால், ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க. நீங்கள் 40 இயர்ஸ் இருக்கும்போதே இது கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from தாரா. ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா உடல் எடை அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தொப்பை அதிகமாகிடுச்சு, ஸோ எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன